திருவள்ளூர் அருகே நிலக்கரி ஏற்றி வந்த லாரி கடைகளுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. அங்குள்ள காட்டுப்பள்ளியிலிருந்து நிலக்கரி ஏற்றி வந்த லாரி மீஞ்சூர் அருகே வந்தபோது 6 கடைகளுக்குள் அடுத்தடுத்து புகுந்தது. இதில் செல்போன்கள், பழங்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பெண்கள் படுகாயமடைந்தனர். பூந்தமல்லியில் உள்ள மதுபானம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு பெண் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. கார் பரந்தூர் என்ற இடத்திற்கு சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியது. இதில் காரில் இருந்த 10 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் தலைமை காவலர் ஒருவர் உயிரிழந்தார். உசிலம்பட்டி நகர காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் ஜெயபாண்டியன் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது உத்தப்பநாயக்கனூர் பகுதியில் எதிரே வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தலைமை காவலர் ஜெயபாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. அங்குள்ள சிலட்டூர் முத்துமாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதற்காக இரவு மேலதாளங்கள் முழங்க முத்துமாரியம்மன் தெப்பத்தில் எழுந்தருளினார். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் வீரவாஞ்சிநாதன் நினைவிடத்தில் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் வீரவாஞ்சிநாதன் மரணமடைந்த ஜூன் 17ஆம் தேதி ஆண்டுதோறும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி செங்கோட்டையில் உள்ள வாஞ்சிநாதன் நடுகல்லுக்கு வீரவணக்கம் செலுத்தும் விழா இன்று நடத்தப்பட்டது. இதையொட்டி முத்துச்சாமி பூங்கா வளாகத்தில் உள்ள வாஞ்சிநாதன் சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது.